கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி. இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 68:6. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகின்றார், கட்டுண்டு இருக்கிறவர்களை விடுவிக்கின்றார். ஆனால் அதே நேரத்துல துரோகிகளா இருக்கிறவர்கள் வறண்ட பூமியிலே தங்குவார்கள் என்றும் வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இதற்கு முந்தின வசனம் பாருங்க. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறார், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் தனிமையாய் இருக்கிறவர்களை பார்த்து அப்படியே அவர் விட்டு விடுவதில்லை, அவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகின்றார். நம்ம பார்க்கின்றோம், ஆதியிலேயே கர்த்தர் முதல் மனிதனாகிய ஆதாமை படைத்து அப்புறம் அவர் யோசித்தார், மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆதாமின் விலா எலும்பிலிருந்து மனுஷியை உருவாக்கினார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய உள்ளம் தனிமையாய் இருக்க ஆண்டவர் ஒருவரை கண்டால் நிச்சயமாய் அவர்கள் மேல் அவர் பற்றுதலாய் இருக்கிறார், அவர்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார். தகப்பனில்லாத ஒரு திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாய் இருக்கின்றார். விதவைகள் ஆதரிப்பு இல்லாமல் இந்த உலகத்துல கணவர் இறந்து விதவைகளாய் இருக்கிற பெண்களுக்கு அவர் ஆதரவாய் இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அப்போ அதே போல தனிமையா இருந்தா அப்படியே அவர் விடுகிறவர் அல்ல, அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து தருகின்றார். வீடு வாசல், அதாவது குடும்பத்தை கட்டி எழுப்புகின்றார். ரூத்துடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், தனிமையா இருக்கின்றாள். அவளுடைய கணவர் மரித்து போனார், அவளுக்கு பிள்ளையும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் ரூத்தை அப்படியே விட்டு விடலை, அவளுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துவதை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட ஒருவேளை திருமண வயதை தாண்டியும் இன்னும் ஆண்டவர் எனக்கு திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுக்கல, என்னை எப்பொழுது குடும்பமா என்னை ஏற்படுத்துவார், குடும்பமா என்னை கட்டுவிப்பார் என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய திருமண காரியத்தை எடுத்து செய்வதற்கு உங்களுக்கு ஒருவேளை பெரியவர்கள் இல்லாமல் இருக்கலாம், பெற்றோர் அதாவது பொறுப்பற்று இருக்கலாம், தகப்பன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ உங்களுக்கு தகப்பனாய் இருந்து அழகாய் வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுப்பவராய் இருக்கின்றார். ரூத்திற்கு அருமையாய் வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுத்தார். இல்லை, ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை சிருஷ்டித்த ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு ஏற்ற துணை அவர் சிருஷ்டித்து வைத்திருப்பார், அதை சீக்கிரத்துல காண பண்ணுவார். உங்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி அழகாய் உங்களை வாழ வைப்பார், உங்கள் குடும்பத்தை கட்டுவிப்பார். அதே போல கட்டுண்ட நிலைமையில இருக்கிறவர்களையும் ஆண்டவர் விடுதலையாக்குகிறார் என்று பார்க்கின்றோம். கட்டப்பட்டவர்களாக பாவத்தில சாபத்தில பிசாசின் பிடியில கட்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை நீங்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று வாஞ்சித்து கதறலாம். கர்த்தர் உங்களை விடுவிப்பார், அப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து கட்டுண்டவர்களை விடுவிப்பார். அதற்காகவே அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே நமக்கு தேவையான எல்லா ஜெயத்தையும் எடுத்து வைத்திருக்கின்றார். இன்னும் கட்டப்பட்டவர்களா நீங்க இருக்கிறீங்களா? கட்டுண்டவர்களா உங்க வாழ்க்கையில இருக்கிறீங்களா? இன்றைக்கே நீங்க சிலுவையை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களை கட்டுகளிலிருந்து விடுதலை பண்ணுகிறவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஒன்றுக்கும் கலங்காதிருங்கள், கர்த்தர் நம்மை ஆதரிக்கின்றவர். விதவைகளா இருக்கலாம், நீங்க உங்களுக்கு உதவி செய்ய அல்லது உங்களுக்கு பாதுகாப்பு தருவதற்கு, உங்கள் காரியங்களை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்க, விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஒருவரையும் கர்த்தர் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், தனிமையானவர்கள், கட்டுண்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து ஒவ்வொருவரையும் வாழ வைப்பவர் தான் நம்முடைய ஆண்டவர். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா?
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி நீர் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகின்றீர், தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்கின்றீர் என்று பார்த்தோம். தகப்பனே, இதோ இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் தனித்து விடப்பட்டவர்கள் போல, அவர்களுக்கென்று ஒத்தாசை பண்ண ஆள் இல்லாதவர்களாக, அரவணைப்பு இல்லாமல் அவர் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாதபடிக்கு தனித்து காணப்படலாம். தேவரீர் ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏவாளை உருவாக்கி அவர்களை குடும்பமாய் கட்டுவித்த தேவன். ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை அழகாய் வீடு வாசல் ஏற்படுத்தி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அதே போல கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களை நீர் ஆண்டவரை கட்டவிழ்த்து விடுதலையோடு சுதந்திரமாக இந்த பூமியிலே வாழ்ந்திருக்க பண்ணுவீராக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தின் 30ஆம் தேதி, இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கண்மணி போல நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். நாம் கர்த்தருக்கு நன்றாய் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசேஷமாக நாளைய தினத்துல நம்ம புதிய ஒரு மாதத்திற்குள்ளாக நம்ம செல்ல போகின்றோம். அக்டோபர் மாதத்தின் வாக்குத்தத்த ஆராதனைக்கு கூட நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். கர்த்தர் இம்மாதத்தில் செய்த நன்மைகளுக்காக இந்த நாளிலே நன்றாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.